செய்திகள். டாஸ்மாக் முறைகேடு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். முதல்வர் வெளியிட்ட பொருளாதார ஆய்வு 2024-25 ஆண்டிற்கான அறிக்கை தமிழ்நாடு தொடர்ந்து 8% வளர்ச்சி விகிதத்தை அடையும் திறனை கொண்டுள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று தமிழக சட்டசபையில் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்கிறார். ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என்பதை முதன்மைப்படுத்தி பட்ஜெட் இலச்சினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. உதகைக்கு வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் அனுமதிக்கலாம் என்றும், அதேபோல் கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மொரீசியஸ் 2 நாள் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழ்நாடு அரசு சார்பில் இளையராஜா அவர்களுக்கு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை மூலம் பாஜகவினர் திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே பறக்கும் சாலை பணி 2027 ஆண்டு பிப்ரவரியில் முடிவடையும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் கடைகளில் தமிழ் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என்று மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்த கணக்கெடுப்பு பணியில் 80 பறவை இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு 50 மின்சார ஆட்டோக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களின் தலைமையில் முதல்வர் மருந்தகம் தொடர்பான அனைத்து இணை பதிவாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் உண்டியலில் 1 கோடி ரூபாய் மற்றும் 2 கிலோ தங்கம் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் வருகின்ற மார்ச் 19 தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கில் ஓய்வு பெற்ற கூடுதல் DSP பெருமாள்சாமி அவர்கள் CBCID விசாரணைக்கு ஆஜரானார். உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு செஸ் வீரருக்கு 20 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மின் இணைப்புகளில் பொருத்துவதற்காக சுமார் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் டெண்டர் கோரியுள்ளது. சர்வதேச அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் வேலூர் VIT பல்கலைக்கழகம் இடம் பிடித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 4769 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பாலங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் விரைந்து கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. குமரி மாவட்டத்தின் சுற்றுலா மேம்பாட்டிற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் விஜய் வசந்த் MP அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 100 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இன்று இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் உள்ள தனியார் நிலங்களில் மரங்களை வெட்டவும் எடுத்து செல்லவும் ஆன்லைன் மூலம் அனுமதி வழங்க மலைத்தளம் என்ற இணையதளம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வீரப்பன் அவர்களை தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3 வாரங்களில் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை நிதியின் கீழ் 2 நபர்களுக்கு 5,50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அண்ணா நகர் மண்டலம் வில்லிவாக்கம் ஏரியில் 52 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பல்வேறு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள ECR பேருந்து நிலையத்திற்கு வாஜ்பாய் அவர்களின் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார்.
வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் மார்ச் 18ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின்படி 2025-26 கல்வியாண்டு முதல் 4, 5, 7, 8 ஆகிய வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக NCERT தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று இளநிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம்தோறும் 1000 வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பழனி அருகே கொழுமம் சிவன் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் மாசி பெருவிழாவில் சிறப்பு பெற்ற வள்ளி முருகப்பெருமான் சுவாமியின் திருக்கல்யாணம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. சென்னையில் அனைத்து மண்டலங்களிலும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை சென்னை மாநகராட்சி அமைக்கிறது. கனமழை எச்சரிக்கையின் காரணமாக தூத்துக்குடி மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட இந்த 4 தாலுகாவிற்கு மட்டும் வருகின்ற 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எலான் மஸ்கின் நிறுவனம் இந்தியாவில் ஏர்டெல் உடன் இணைந்து அதிவேக செயற்கைக்கோள் இணையதள சேவையை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக கூட்டரங்கில் சுற்றுலாத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் மொத்தம் 1285 கோடி மதிப்பிலான 47 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 5 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையில் செய்யூரில் சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பதற்காக 100 கிலோமீட்டர் வரையிலான பேருந்துகளில் 25 கிலோ வரையிலான பொருட்களை இலவசமாக கொண்டு செல்லலாம் என்றும், மேலும் இதற்காக இனி பெண்களுக்கு கட்டணமில்லா இலவச சுமை பயண சீட்டு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் TNPSC குரூப் 1 தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு இன்று தொடங்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் 5000 ஆண்டுகள் பழமையான புதிய கற்கால கற்கோடாரி மற்றும் வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.